Method of variation of parameters. Question என்ன கொடுத்திருக்காங்கன்னா solve d square y by dx square plus a square y is equal to secant ax. Solution என்ன கொடுத்திருக்காங்கன்னா given question அப்படியே எடுத்திருக்கோம் d square y by dx square plus a square y is equal to secant ax. இதுக்கு first complementary function. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்னா இந்த டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, இதை வந்து ஆப்ரேட்டர் டி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துப்போம். டி ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஒய் சீக்வல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்னா ரைட் ஹேண்ட் சைடை ஜீரோன்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துலேயும் ஒய் காமனாக இருக்கிறதால ஒய்யை வெளியில் எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சீக்வல் டு இன்ட்டு ஒய் சீக்வல் டு ஜீரோ அப்படின்னு கிடச்சிரும். இப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படின்னு மாத்திரம்னா டி ஸ்கொயர் வந்து எப்படி கிடைக்கும்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் சீக்வல் டு ஜீரோ. எம் ஸ்கொயர் சீக்வல் டு என்ன வரும், ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அந்த சைடு சீக்வல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகிறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். நமக்கு வந்து ஃபார்முலாவுக்கு எம் தான் தேவை, எம் ஸ்கொயர் கிடையாது. அப்போ ஸ்கொயரிங் ரூட் ஆன் போத் சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஐ அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து மைனஸில் வந்ததால் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஐன்னு வருது. ஓகேவா, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஐன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு காம்ப்ளெக்ஸில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. அப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் c1 cos பீட்டா எக்ஸ் ப்ளஸ் c2 sin பீட்டா எக்ஸ். ஓகேவா, இப்போ ஆல்ஃபா என்ன இருக்குது, எதுவுமே இல்லை, ஜீரோவாக இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஏ, இமேஜினரி பார்ட்டு தான் பீட்டான்னு சொல்லுவோம், இங்கே ஏ இருக்குது. அப்போ இ பவர் ஆல்ஃபாவுக்கு பதில் 0 இன்ட்டு எக்ஸ் c1 cos ஏஎக்ஸ் ப்ளஸ் c2 sin ஏஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுங்கிறப்ப எனிதிங் பவர் 0 வேல்யூ வந்து 1ன்னு வந்துடும். அப்போ 1 இன்ட்டு c1 cos ஏஎக்ஸ் ப்ளஸ் c2 sin ஏஎக்ஸ் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு இதான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து y1 இதை y1னும் இதை y2ன்னு எடுத்துப்போம். இப்போ y1ங்கிறப்ப cos ஏஎக்ஸ், y2னா sin ஏஎக்ஸ். நமக்கு பேராமீட்டர் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டரில் வந்து விரான்ஸ்கி அண்ட் டபிள்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா y1 டேஷ் y2 டேஷ் ரெண்டும் தேவைப்படும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா y1 டேஷ்னால் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். cos ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஏ சைன் ஏஎக்ஸ்ன்னு கிடைக்கும். அதே மாதிரி சைன் ஏஎக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஏ காஸ் ஏஎக்ஸ், இது y2 டேஷ். நெக்ஸ்ட்டு ஆர் ஆஃப் எக்ஸுங்கிறது இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல கொஷினில் சீக்கண்ட் ஏஎக்ஸ், அதுதான் ஆர் ஆஃப் ஏஎக்ஸ், சீக்கண்ட் ஏஎக்ஸ். ஓகேவா, அதுதான் ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு டபிள்யூங்கிறது விரான்ஸ்கியன். இதோட ஃபார்முலா என்னென்னா y1 y1 டேஷ் y2 டேஷ். இப்போது y1 y2 நம்ம இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்லேருந்து எடுத்து வச்சுருக்கோம். y1ங்கிறது காஸ் ஏஎக்ஸ், y2ங்கிறது சைன் ஏஎக்ஸ். y1 டேஷ்னா மைனஸ் ஏ சைன் ஏஎக்ஸ், y2 டேஷ்னா ஏ காஸ் ஏஎக்ஸ். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்ப காஸ் ஏஎக்ஸையும் ஏ காஸ் ஏஎக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஏ காஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ், இதில் ஒரு மைனஸ் இருக்குது, இப்போ மைனஸ் ஏ சைன் ஸ்கொயர் ஏஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த இடம் ஏ காஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் கிடச்சிரும். இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும், ஏ சைன் ஏஎக்ஸ் அப்படின்னு வரும். இப்போ இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏ காமனாக இருக்குது, ஏவை வெளியில் எடுத்துடலாம். ஏவை வெளியில் எடுத்தால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும், ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏஎக்ஸ். காஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏஎக்ஸோட வேல்யூ என்ன, 1. காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1னா இங்கே டீட்டா இருக்கிற இடத்துல ஏஎக்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அப்போ ஏ இன்ட்டு 1, டபிள்யூ ஈக்குவல் டு என்ன வரும், ஏ இன்ட்டு 1 ஏ, டபிள்யூங்கிறது விரான்ஸ்கியன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பர்டிகுலர் இன்டகரல். நமக்கு வந்து வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டரில் பர்டிகுலர் இன்டகரல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் yp is equal to u of x y1 plus v of x y2. இப்போ u of x இதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது, v of xக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. y1 y2 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ u of x அப்படிங்கிறப்ப மைனஸ் இன்டகரல் y2 இன்ட்டு ஆர் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை w இன்ட்டு dx. இப்போ மைனஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். y2 அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்கிறது சைன் ஏஎக்ஸை தான் y2ன்னு எடுத்துப்போம். சைன் ஏஎக்ஸ், ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது கொஷினில் உள்ளது சீக்கண்ட் ஏஎக்ஸ் தான் ஆர் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம்.
அப்போ sin AX secant AX Wங்கிறது நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல W அதோட வேல்யூ எடுத்துப்போம் A into dx. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா மைனஸ் இன்டகரல் sin AX secant AX. இது எதோட ரெசிப்ரோக்கல்னு பார்த்தீங்கன்னா காஸோட இதோட ரெசிப்ரோக்கல் வந்து காசு, அதாவது secant AX எப்படி எழுதலாம்னா 1/cos AX அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இன்ட்டு dx டிவைடட் பை A. நெக்ஸ்ட்டு sin AX by cos AX. இப்போ ஏங்கிறது கான்ஸ்டன்ட்டுங்கிறதால இதை வெளியில் எடுத்துகிறோம், -1/A வந்துடும். இந்த டேர்ம் வந்து sin AX by cos AX into dx அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு -1/A. இப்போ sin AX by cos AX எப்படி எழுதலாம்? tan AXன்னு சொல்லாமா? அப்போ tan AX into dx. நெக்ஸ்ட்டு -1/A. tan AXஐ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இதோட இன்டகிரேஷன் வேல்யூ என்னன்னா இதான் log of secant AX by A. நெக்ஸ்ட்டு u of x is equal to இந்த A வெளியில் உள்ள இந்த A கூட ப்ராடக்ட் ஆகிறப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்? -1/A into A ஸ்கொயர் ஆகிடும் log of secant AX. இப்போ u of x கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு பர்டிகுலர் இன்டகரலுக்கு வந்து v of x வேணும். ஓகேவா? அப்போ v of x கண்டுபிடிக்கணும். v of xக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இன்டகரல் y1 r of x by w into dx. இப்போ y1 அப்படிங்கிற ஆல்ரெடி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனில் எடுத்தது தான் cos AX. அதே மாதிரி r of x வந்து கொஷினில் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது secant AX தான் r of x அப்படின்னு எடுத்துப்போம், டிவைடட் பை w அப்படிங்கிறது முன்னாடி கண்டுபிடிச்ச w வேல்யூ A இன்ட்டு dx. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளில வந்துடும், 1/A இன்டகரல் cos AX. secant எப்படி எழுதலாம்னா 1/cos AXன்னு எழுதலாமா? அப்போ 1/cos AX இன்ட்டு dx. cos கேன்சல் ஆகிடும், அப்போ 1 into dx 1/A இன்ட்டு இன்டகரல் dx அப்படின்னு வரும். dx இதை எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன வரும்னா எக்ஸ்ன்னு மட்டும் வரும். 1/A இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு x/A அப்படின்னு கிடச்சிரும் v of xோட ஆன்சர். இப்போ பர்டிகுலர் இன்டகரலில் வந்து இதோட வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு u of x நமக்கு என்ன கிடச்சிதுன்னா -1/A ஸ்கொயர் log of secant AX இன்ட்டு இந்த இடத்துல y1ஓட வேல்யூ வந்து கொஷினில் உள்ளது காஸ், இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதில் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டது இது cos AXன்னு. இப்போ அதை இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிடுவோம், cos AX ப்ளஸ் இந்த இடத்துல என்னன்னா v of xோட ரிசல்ட் என்ன கிடச்சிது? x/A இன்ட்டு y2 என்னன்னா sin AX. ஓகேவா? இப்போ இதை எடுத்து அந்த இடத்துல சப்ஸ்டிட், அப்போ x/A இன்ட்டு sin AX அப்படின்னு கிடைக்கும். இந்த சொல்யூஷன் y is equal to காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டகரல். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது c1 cos AX ப்ளஸ் c2 sin AX. அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பர்டிகுலர் இன்டகரல் இதோட ரிசல்ட் அப்படியே இதில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். -cos AX/A ஸ்கொயர் log of secant AX ப்ளஸ் x/A sin AX. தேங்க்யூ.